ஆர்ஆர் படத்தை பார்த்து 7 பேர் வந்து செத்து போயிட்டான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? படத்தை வந்து 1979 வந்து எடுத்துட்டாங்க. ஆனா 2018 தான் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 1979 வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இந்த படத்தை அனுப்பியிருக்காங்க. அங்க இருந்த ஜூரி வந்து இந்த படத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. யாரு இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ண ஜூரியோ அவங்க வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து இறந்து போயிட்டாங்க. மறுபடியும் பிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இந்த படத்தை வந்து அனுப்புறாங்க. மறுபடியும் ஜூரி வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ண ஜூரி வந்து கடல்ல குளிச்சிட்டு இருக்கும்போது ஒரு விஷவாயு தாக்கின மீன் வந்து கடிச்சு அவர் வந்து இறந்து போயிடுறாரு. மறுபடியும் வந்து இந்த படத்தை வந்து ஸ்கிரீனிங் பண்ணும்போது ஸ்கிரீன் வந்து தீ குடிச்சு எரிஞ்சு ஒரு 50 பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. இது மாதிரி இந்த படத்தை யாராவது பாக்குறாங்களோ அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் பிரதர் இருக்காங்க. அவங்களோட டாக் வந்து இறந்து போச்சு. அந்த டாக்கோட சடலத்தை வந்து அம்மா வந்து வேற ஒரு இடத்துல வந்து பதிக்கிறாங்க. அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கேக்குறான், அம்மா டாக் வந்து சொர்க்கத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து கடுப்புல வந்து இல்ல நரகத்துக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு அந்த பையன் சொல்றான், நான் வந்து நரகத்துக்கு போக விட மாட்டேன், நம்ம டாக்க சொர்க்கத்துக்கு தான் போக விடுவேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து டாக் புதைச்ச இடத்துக்கு வந்து போறான். டாக் புதைச்ச இடத்துல போயிட்டு டிக் பண்ண பிறகு பார்த்தா உள்ள 5 லேயர் கிட்ட இருக்கு. அந்த 5 லேயர் கிராஸ் பண்ணும்போது நிறைய அமானுஷங்கள் வந்து நடக்குது. இதுதான் படத்தோட கதை. இந்த படத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரம் த டெட்லிஸ்ட் ஃபிலிம் எவர் மேட். அந்த 5 லேயர் கிராஸ் பண்ணும்போது சாத்தானோட உருவம், சாத்தானுக்கு வரும் மியூசிக், சாத்தானை பார்க்கவே பயங்கரமா கொடூரமா இருக்கும். இந்த படத்தை பார்த்தாலே நீங்க பயங்கரமான ஹாரர் மூவி பார்க்கணும், இந்த படத்தை நீங்க பாருங்க. அது உங்களோட ஓன் ரிஸ்க்ல பாருங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி போய் தெரியுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.